சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக காட்சி இன்று மக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பபாசி அமைப்பின் 49வது சென்னை புத்தக காட்சி திறக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விவரம். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் பபாசியின் 49வது சென்னை புத்தக காட்சியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்து தற்பொழுது இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார். இந்த 49வது புத்தக காட்சியில் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய ஒரு புத்தக திருவிழாவாக பார்க்கப்படக்கூடியது சென்னை புத்தக காட்சி. இந்த நிலையில் இன்று தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 14 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அரங்கின் சென்று அரங்கினுள் பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் இந்த ஆண்டிற்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிளி விருதுகளையும் வழங்க இருக்கிறார். அதோடு புத்தக காட்சியை தொடங்கி வைத்த பிறகு இந்த அரங்கிற்கு இந்த வளாகத்திற்குள்ளாக தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார். இந்த நிலையில் இந்த 49வது புத்தக காட்சியை தற்போது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு 14 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த புத்தக காட்சியினை பொதுமக்களுக்காக இந்த ஆண்டு முதன்முறையாக இலவசமாக அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச நிதியாக ஒரு 10 ரூபாய் என்பது கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த முறை வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசமாக அனுமதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை புத்தக காட்சி செயல்படும் எனவும் இந்த வருட 49வது புத்தக காட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 10% தள்ளுபடியில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சைதாப்பேட்டையிலிருந்து நந்தனம் புத்தக காட்சி வருவதற்கு இலவச மினி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல குடிநீர், கழிப்பறை, வாகனங்கள் நிறுத்துவதற்கான தனி இடங்கள், CCTV காட்சிகள் உள்ளிட்ட அதன் மூலம் கண்காணிக்கப்படக்கூடிய வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 49வது புத்தக காட்சியில் இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிளி விருதுகள் என்பது அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதில் கவிதை தலைப்பில் கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கும், சிறுகதை தலைப்பில் ஆதவன் தீட்சண்யா அவர்களுக்கும், நாவல் தலைப்பில் இரா முருகன் அவர்களுக்கும், உரைநடை தலைப்பில் பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கும், நாடகம் தலைப்பில் கருணா பிரசாத் அவர்களுக்கும், மொழிபெயர்ப்பு தலைப்பில் கீதா அவர்களுக்கும் இன்றைய தினம் மு.க.ஸ்டாலின், அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கிளி விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.